வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மமதா பானர்ஜி இன்னைக்கு காலையில் பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இது ஒரு பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. மமதா பானர்ஜியும் ஸ்டாலினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, ரெண்டு பேரும் இந்தி கூட்டணிக்குள்ளே தானே இருக்காங்க. பிறகு எதுக்காக ஸ்டாலின் கடுப்பானார்? ஸ்டாலினை கடுப்பேற்றுற மாதிரி மமதா பானர்ஜி அப்படி என்ன பேசினாங்க? இந்த டவுட்டு சில பேருக்கு இருக்கலாம். மமதா பானர்ஜி இன்னைக்கு கேம்பெயினில் என்ன பேசியிருக்காங்கன்னா, எம்கே ஸ்டாலினுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உடன்பாடு இருக்குது, பிஜேபியோட ரகசிய தொடர்பு வச்சிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு மமதா பானர்ஜி பேசியிருக்காங்க. ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸும் பிஜேபியோட ரகசிய தொடர்பில் தான் இருக்குது, பல காங்கிரஸ் லீடர்ஸு பிஜேபியோட கான்டாக்டில் தான் இருக்காங்க அப்படின்னு மமதா பானர்ஜி சொல்ல, இது ஸ்டாலினுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக மமதா பானர்ஜி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பணிபுரிந்த பல அதிகாரிகள் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். எலெக்ஷன் கமிஷன் அதிரடியாக வெஸ்ட் பெங்காலில் பணிபுரியக்கூடிய பல அஃபிஷியல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிகப்படியாக வெஸ்ட் பெங்காலுடைய அதிகாரிகள் தமிழகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க. இதிலிருந்தே பாஜகவோட ஸ்டாலின் ரகசிய தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படின்னு மமதா பானர்ஜி பேச, ஸ்டாலின் கடுப்பு. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு திமுக கொந்தளிக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே பிஜேபி தான் இயக்குது, பிஜேபியுடைய பி டீமு, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்பு தான் இவங்களெல்லாம் இயக்குது அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லுவாங்க. யார் திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்டில் இருந்தாலும் பிஜேபி டைரக்ட் பண்ணுது இவங்களை அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்னைக்கு அந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினே பிஜேபியோடு ரகசிய தொடர்பில் இருக்காரு அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியுடைய மிக முக்கியமான கட்சியுடைய தலைவர் இன்னைக்கு பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கோவை தெற்கு தொகுதி குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு பயங்கர கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூரில் இருந்து கோவை தெற்குக்கு தாவிருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த கோவை தெற்கு தொகுதியில் 18 கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 18 பேர் கரூரிலிருந்து கோவை தெற்குக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதன் பின்னணி என்னன்னா, வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் பண்ணி ஒரு பாஸை வாங்கிக்கிறாங்க. நாங்கள் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்காக பரிசு பொருட்களை கோவை தெற்கில் இறங்கி மக்களுக்கு விநியோகம் செய்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்ன இந்த டாபிக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனைத் தொடர்ந்து கரூரை சேர்ந்த 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்களாக கோவை தெற்கில் களம் இறங்கியிருக்காங்கன்னு அண்ணாமலை சொன்னார்ல. அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாமே ஒரே அட்வொகேட் மற்றும் நோட்டரி வழியாக அஃபிடவிட் தயாரித்துள்ளனர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரே அட்வொகேட்டு மற்றும் நோட்டரி வழியாக அஃபிடவிட்டை தயார் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து அண்ணாமலை சொல்கிறது சரிதானோ அப்படிங்கிறது உறுதியாகுது. அதனால எலெக்ஷன் கமிஷன் அந்த சுயேட்சை வேட்பாளர்களுடைய பின்னணியை ஆய்வு செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணி சொல்ல, இது திமுக கூட்டணிக்கு பெரிய செட்பேக்காக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.